இப்போ விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டுருக்கப்போ, ராகினி அவங்க வேலைய காட்டுறாங்க. ஸோ வந்து எல்லாரும் உன்னையே திட்டுறாங்க விஜய். உன்னோட சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்காம, எதுக்காக உன்னைய திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டுட்டு, இப்போ இந்த பக்கம் வந்து தாத்தா விஜய் வந்து திட்டுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல விஜய். ஒழுங்கா போயிட்டு காவேரியை சமாதானப்படுத்து. ரொம்ப கஷ்டப்பட்டு அவ போயிட்டுருக்கா அப்படிங்கும்போது, இப்போ ரூமுக்கு போறாரு. போயிட்டு காவேரி கிட்ட பேசுறாரு. காவேரி இந்த மாதிரி வந்து வெண்ணிலா பண்ணுவா அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ இந்த மாதிரி ஆளே கிடையாது. அவ பழகி பார்த்த வரைக்கும் இந்த அளவுக்கு ரூடா அவ நடந்துக்கிட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி பேசும்போது இன்னுமே காவேரிக்கு கோவம் வருது. நம்ம இந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கோம். நம்மள சமாதானப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெண்ணிலா இப்படி இல்ல. வெண்ணிலா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா. திரும்ப திரும்ப வெண்ணிலாவ பத்தியே பேசிட்டு இருக்காரே என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப காவேரி பேசுறாங்க. சரி, இப்ப அவங்களுக்கு உடல்நிலை சரியில்ல. இந்த மாதிரியே நடந்துக்கிறாங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப கொஞ்சம் சரியானதுக்கே அவங்களால ஏத்துக்க முடியல. நீங்க எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதையும் சரி, உங்க பக்கத்துல நான் உட்கார்ந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி என்னோட விஜய் அப்படின்னு. இப்ப அவங்களுக்கு முழுசா வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா, எப்படி விஜய் ஏத்துப்பாங்க? நம்மளுக்கு கல்யாணம் ஆனதையும், நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து இருக்கிற வாழ்க்கைய அவங்க ஏத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, விஜய் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம, "நீ ஏன் அந்த அளவுக்கு யோசிக்கிற? நான் இன்னும் அந்த அளவுக்கு யோசிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி காவேரியை சமாதானப்படுத்துறாரு. "இல்ல காவேரி, நான் எப்படியாவது வந்து அவள புரிய வச்சுருவேன். புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு காவேரி. நான் வந்து புரிய வச்சுருவேன். அது மட்டும் இல்லாம டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா, இன்னும் 15 நாள்ல கா எல்லாமே வெண்ணிலாக்கு சரியாயிடும்." அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கும்போது, "கண்டிப்பா சரியாயிடும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ காவேரி." அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப காவேரி வந்து சொல்லும்போது, காவேரியுமே யோசிக்கிறாங்க. "கொஞ்ச நாள் தானே, நம்மளுமே பொறுத்து போயிருவோம். பழையபடி வந்து எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா, விஜய் கூட நம்ம சேர்ந்து வாழலாம்." அப்படின்னு அவங்களுக்குமே ஒரு ஆசை. இப்போ ஒரு பக்கம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க காவேரி. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தா அதுக்கப்புறமா காவேரி கிட்ட பேசுறாரு. "அம்மா, இது என்ன சொல்லி எனக்கு சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. எதுவா இருந்தாலும் நான் உனக்கு வந்து ஆறுதல் சொல்வேன். இதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஆனா எந்த ஒரு விபரீத முடிவு மட்டும் நீ எடுத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறேன்." அப்படின்னா, "பரவாயில்ல தாத்தா, எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி காவேரி ரொம்ப மனசு நொந்து போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, விஜய் எங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, விஜய் வந்து வெண்ணிலாவ கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தாத்தாக்கு தெரிய வருது. இன்னுமே விஜய் மேல தாத்தாக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்கே காவேரியை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டானா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. இப்போ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிற விஜய் போயிட்டு டாக்டர் கிட்ட பேசுகிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி வெண்ணிலா வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இன்னைக்கு சாப்பாடு கீழே தட்டி விட்டுட்டாங்க, காவேரியை வந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி டாக்டர் வந்து ஷாக் ஆவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டாக்டர் இனிமேல் சந்தோஷம் தான் படுறாங்க. ரொம்ப சந்தோஷம் விஜய். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஜய்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்ப என்னோட விஜய்ன்னு சொல்லி அந்த பொசசிவ்னஸ வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஞாபகம் வந்திருக்கு. உங்களோட சேர்ந்திருந்த ஞாபகம் வந்ததுனால தான், இப்ப இன்னொரு பொண்ணோட நீங்க இருக்கிறத வந்து ஏத்துக்க முடியல. இன்னும் பாருங்க, நான் 15 டேஸ் தான் உங்களுக்கு நான் டைம் குடுத்தேன். ஆனா அது வந்து ரொம்ப லாங் பீரியட் நெனைக்கிறேன். சீக்கிரமே வந்து வெண்ணிலாக்கு எல்லாமே அந்த 15 நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஞாபகங்கள் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நான் சில டேப்லெட்ஸ் வந்து எழுதி தரேன். இந்த மாத்திரைகள் இனிமே வந்து அவங்களுக்கு குடுங்க. கொஞ்சம் வந்து இத கரெக்ட்டா குடுங்க. மிஸ் பண்ணிற வேண்டாம் அப்படின்னு வேற ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ல மாத்திரை வேறையெல்லாம் மாத்தி எழுதி குடுக்குறாரு டாக்டர். ஸோ டாக்டர் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். அது மட்டும் இல்லாம டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அ அதுவரைக்கும் கொஞ்சம் வந்து வீட்லயும் எனக்கு உங்கள சிச்சுவேஷன் வந்து புரியுது. உங்களோட ஒய்ஃப் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவாங்க, இதனால இவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் அவங்கள மட்டும் கொஞ்சம் சமாதானப்படுத்திருங்க. இதே ட்ரீட்மெண்ட்ட கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னா, வெண்ணிலா சீக்கிரமே க்யூர் ஆயிருவாங்க. வீட்ட கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து டாக்டர் சொல்ல, ஒண்ணுமே புரியல இப்போ வந்து விஜய்க்கு. அதுலயுமே விஜய்க்கும் ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு. ஏன்னா ஃபுல்லா வந்து வெண்ணிலாக்கு க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா, காவேரி கிட்ட இன்னுமே பிரச்சனை பண்ணுவாங்களா வெண்ணிலா அப்படிங்கிற பயமும் வந்து விஜய்க்குள்ள இருக்கு. பட் அத வெளிய காட்டிக்காம, "சரி டாக்டர், நான் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமா விஜய் வந்து திரும்பவுமே வந்து தாத்தா கிட்ட வந்து பேசுறாரு. "இது சரியே இல்ல விஜய். அவள சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, திரும்பவுமே வந்து வெண்ணிலாவ கூட்டிட்டு நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்க. நீ பண்றது பெரிய தப்பு விஜய்." அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து தாத்தா வந்து பயங்கரமா திட்டுறாரு. ஸோ காவேரிக்கு விஜய் பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்படி பண்றாரே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே வெண்ணிலாக்கு பழைய ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா வந்து வெண்ணிலாக்கு ஃபுல்லா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா, விஜய் விடவே மாட்டாங்க. பிரச்சனை இன்னுமே பெருசாகும். ஸோ ராகினி அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கமிங்கில என்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வரப்போகுது, என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.